அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் பெருமைக்குரிய எங்களோட வீட்டிலான் இருக்கிறோம். காட்டுக்கு போகிறோன்னா தண்ணி எடுக்கணும். குட்டி எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எங்கள் கழிப்பு நாய்க்கு கிட்டவா மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் பெருமைக்குரிய எங்களோட வீட்டிலான் இருக்கிறோம். ஓகே, நாங்கள் பள்ளிக்கூடம் லீவு ஞாயிற்றுக்கிழமை நொங்கு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போக போகிறோம். எங்களோட கஜிசான் தான் கேமராமேனாக செயற்பட்டு கொடுக்குறார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் எங்களோட யூடியூப்ல வருமானத்துக்கு உதவும் சரியா. நீங்க பண்ற இந்த சப்ஸ்கிரைப் வருமானத்தை நாங்க கஷ்டப்பட்ட வேலைகளுக்கு தான் வழங்குறதுக்கு இருக்கிறோம். அப்ப நீங்க இந்த காணொலியை நீங்க முதலா பாக்குங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அடுத்தது உங்களோட குடும்பங்கள் நண்பர்கள் அயலார்களுக்கு எல்லாம் நீங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுல உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்களுக்கான தேவையான கருத்துக்களை தெரிவிக்கலாம். சும்மா கண்டபடி போடுறதுக்கெல்லாம் இல்லை. உங்களுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் நீங்கள் தெரிவிக்கலாம். அதை நெக்ஸ்ட் லைக் பண்ணுங்க. கடைசியாக லைக் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்குமென்னு சொல்கிறதுக்கு உதவும். அப்போ லைக் பண்ணி இப்போ நாங்கள் காணொலிக்க போகலாம் வாங்க. காணொலி போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் இங்கே மோங்கி வைத்துக்கிட்ட கணேஷ் உங்களுக்கா நான் உங்களுக்கு கணேஷ் கதைக்கிறேன். அடுத்த கேமராமேனாக செயற்பட்டு கொள்றது எங்களை காட்டுக்கு போக போகிறோம். காட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் காட்டுக்கு நாங்கள் போய் நொங்கு காடுகளுக்கு கிடந்து கீழே கிடக்கிற நொங்கு தான் பொறுக்க போகிறோம். வளமையாக மேலே கிடக்கிற நொங்குகள் தான் உங்களுக்கு வெட்டி இந்த யூடியூப்பில் காட்டுகிறார்கள். நாங்கள் அதுவும் உடன் நொங்கு. நாங்கள் இந்த கீழே விழுந்து கிடக்கிற நொங்கு தான் உண்மையான நல்ல நொங்கு. அதாவது அணில் ஒரு கண்ணாக குடிச்சிருக்கு. மிச்சம் அது அந்த நொங்கு கீழே விழுந்திருக்கும். இந்த அணில் குடித்த மற்ற நொங்கைத்தான் நாங்கள் எடுத்து வெட்டி நாங்கள் இருக்க போகிறோம். மிக பழைய காலத்தில் நொங்கு மரங்களோட வெட்டப்பட மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அது நொங்கு ஒரு வளமானது. அது இனம் பெருக்கிறது. இப்போ இந்த பனம்பிதைகளால் நிறைய வருமானங்கள் மனிதன் அந்த பனம்பிதைகளை நட்டு கிழங்கு அப்படியே களத்துக்கு தாலி தருவதும் பனம்பிதை சொல்லுவாங்க. பனியை அழிச்சு கொண்டிருக்கிறார்கள். மற்றது இந்த பனம்பிதைகளை நொங்குல மேலே ஏறி குலியாக வெட்டுகிறார்கள். இவ்வாறு வெட்டுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் எதிர்காலத்தில் பனை உண்மையில் இப்போ பனையே அழிஞ்சு கொண்டு போகுது. அதால் பனை அழிஞ்சு கொண்டு போகிறதால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீடுகள் கட்ட இயலாது. மனிதனுடைய உணவுப் பொருட்களுக்கான அந்த பனையிலிருந்து போடுகின்ற உணவுப் பொருட்கள் பதநீர்கள் இல்லாமல் விசிறியல் இதெல்லாம் செய்கிறது. பனையன்ற கிடைக்கிற பனையன்ற வளம் யாழ் குடாநாட்டிலே அழிஞ்சு கொண்டு போகுது. அப்போ பனையை உண்மையிலே தரிக்கக்கூடாது. அந்த நொங்கு வெட்டக்கூடாது. கீழே விழுந்து இருக்கிற நொங்கத்தான் நாங்கள் இப்போ பொறுக்க போகிறோம். வாங்குவோம். மிக பழைய காலத்தில் நாங்கள் முக்கியமாக நீதி போட்டி ஒன்று தான் எல்லாரும் புட்ட வைக்கணும். இல்லை மற்றபடி எல்லாரும் இப்போ எல்லாம் இது வேற அதாவது பிளாஸ்டிக்குகளால்
இதுகளால் இதெல்லாம் வருது அந்த என்ன நீத்து இடியப்ப போட்டி தட்டி ஒன்று பழமையா புட்டா வைக்கிறதுக்காக இப்படியும் இந்த பனை ஓலையை தான் பயன்படுத்தி மற்ற விசிறிகளுக்கெல்லாம் பழைய காலத்துல பனை இப்போ நாங்கள் அந்த நொங்க பொறுக்க போகிறோம். நாங்கெல்லாம் சின்ன காடுகளுக்கு விடியப்புறம் போய் நொங்கு பொறுக்கிறோம். அப்போ எங்களோட கிராமத்தில் போட்டி யார் விடிய விளம்புறாண்டு விடிய விளம்பி ஒரு பெட்டி பனி ஓலையால் பின்னப்பட்ட ஒரு பெட்டியை தூக்கி தலையில் வச்சுட்டு போட்டி இருட்டோட கடகம் என்று சொல்கிறேன். இருட்டோட நாங்கள் போய் அந்த நொங்கு பொறுக்குறாங்க. இப்போ அந்த நொங்கு பொறுக்கிற அந்த நிலைமையெல்லாம் மாறிடுது. என்னோட சொன்னால் மேலே ஏறி வெட்டி தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறார்கள். இதாலே எதிர்காலத்தில் பனை அழிய போகிறது. இதை உரிய தரப்பினர்கள் காப்பாற்ற வேணும். இப்போ நாங்கள் காட்டுக்க விழுந்த பனை நொங்களை பொறுக்கி நாங்கள் குடிக்க போகிறோம். காட்டுக்கே எல்லாம் நடக்க போகுது. பாருங்க, வாங்க. உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க. காட்டுக்கு போகிறோன்னா தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். என்ன தண்ணியோ என்னது எரியுது? மூக்குக்குள்ள எரியுதான். ஏன் எரியுது? எடுக்கணும் தானே. என்னடா கோயில் முழு தண்ணியை மிஞ்ச குடிக்க நாங்கள் காட்டுக்குங்களா வரும்? காடே இவ்வளோ மரம் பெண் இந்த பக்கமே இப்படி உயரமாக இருக்குது. ஊர்வ மரத்தில் குட்டியப்பா கீழே காட்டுங்க. இதெல்லாம் அந்த விழுந்த நொங்குகள். இங்கே பாருங்க, அணில் அரிச்சது. இங்கே சின்ன கிடக்கு. நாங்கள் அங்கால போய் பார்ப்போம். பெரிய நொங்கு கிடக்கும். பெரிய நொங்கு எடுக்க போவோம். மேலே தனியாக பார்த்துட்டு எடுக்கலாம் பெரிய நொங்குகள். பெரிய குடிக்கணக்கும் அது சரியில்லை. இந்த நொங்கு பொறுக்கி போடுங்க. பார்த்துக்கோ நல்ல நொங்கு. பாருங்க, கேமராமேன் பொறுக்கி இருக்கிறார். திறம் நொங்கு கொண்டு கிடக்குது. இது திறம் முருகன் திறம் இருக்குது. இதில் டண்டா போச்சு. சார் பாரம் இதுக்கே நாங்கள் பொறுக்கத்தான் கீழே பார்க்கணும்.
சூப்பர் நொங்கு. சுத்தி எடுனா ஒரே இடத்துல நின்று சுத்தி எடுக்கும். அப்படா அசையாமல் மெல்லமா டைட்டா அப்படி எடுக்கும். சரியா? இங்க வாங்க பாருங்க, நிறைய நொங்கு நடக்குது. நல்ல புது நொங்கு. எங்களுக்கு பின்னாடி மண்டு கிடக்கு. எல்லாம் நல்ல நொங்கு. பின்னாடி அது பழசு. ஏங்கோ எல்லாம் உடன் நொங்கு. நொங்கு நடக்குது. கீழே படியா உள்ளு கொண்டு போ. ராய் அப்படி படி வாடு. ரைட் எடுங்க. அங்கேயும் அம்மா விரட்டணும். அங்கே நிறைய நொங்கு கிடக்குது. நடவுங்க பாப்பா. அம்மாட்ட இருக்கப்போ இனி தோட அடிக்கணும். பாருங்க அப்பா எடுங்க. எனக்கு கொஞ்சம் நொங்கு பொறுக்கி போட்டோம். நிறைய நொங்கு பொறுக்கி போட்டோம். பார்ப்போம் இன்னும் கிடக்குது. அங்கால பார்ப்போம். பிடிச்சோண்டு நடக்கும். இதில் பெருசு கிடக்குது. சூப்பர் நொங்கு. பிடிங்க. இங்கே பாருங்க, உடன் நொங்கு. நல்ல பெரிய நொங்கு. இனி என்ன ஃப்ரெஷ் நொங்கு, உடன் நொங்கு. இப்படி எனக்கா முதுகல்றம் விழுந்துவோம். இந்த பனி எப்படி இந்த பனியை பார்த்தீங்களா? இந்த பனியை படி அப்படி பிடிச்சு கொண்டு போய் பார்த்தீங்களா? நொங்கு பனி எக்கச்சக்க நொங்கு கிடக்குது. இல்லை அடுத்த பனி இல்லாமல் இதில் நொங்கு எல்லாம் கிடக்குது. நிறைய பனிகள் நொங்குகள் கிடக்குது. பாருங்கோ, இந்த பனிகள் எல்லாத்துலேயும் நொங்கு கிடக்குது. இங்கே எத்தனை இருந்தான்னு தெரியும் தானே. அக்கா பள்ளம் இது ப்ரௌன் இங்கு சரியில்லை வாங்க. புது சரியில்லை. ஓகே வேணாம். கவனமாக பார்த்து பாங்க. இங்கே கடக்கும் பார்த்து கவனம். அப்பா நுங்கு வட்ட அக்காவை வீடியோ எடுக்க சொல்லுங்கப்பா. போடு. பாட்டா போடு. சரி கொம்மாவா கூலிங்கலவா அப்பா கிட்ட வாங்க. கத்திச்சடி இந்த நுங்குளுக்கு கீழே பதிச்சுங்கிற முகமெல்லாம் தெரியுது. ஷூம் பண்ணு. எப்படி நல்லா இருக்கு. ஷூம் பண்ணு. ஐயோ சூம் பட்டி தானே பயணி. இப்போ நாங்கள் நொங்கு வட்டா போகிறோம். நொங்கு வட்டி குடிக்க போகிறோம். சரி ஃபர்ஸ்ட் எனக்கு ரைட். இப்போ இந்த நொங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். இந்த நொங்கில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்து உணவுகள் இருக்கிறது. இந்த நொங்கு குடிக்கிறதால இந்த வெக்க காலத்தில், அதாவது சூடான காலத்தில், கோடை காலத்தில் வர சகல நோய்களையும் குணப்படுத்துது. உதாரணத்துக்கு தோல் நோய்கள், அந்த கொப்பளிப்பான், அம்மை நோய்கள், மற்ற கட்டி சிராங்க அப்படியான நோய்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணுது. வேறு அந்த சின்ன புள்ளியாக வர்றதுன்னு சொல்கிறோம்.
வெகுர்குரு எல்லாம் இந்த நொங்குன்ற நீரை நாங்கள் எடுக்கிற நீரை தோல்கள பூசினால் அடுத்ததாக இந்த நொங்கு நாங்கள் குடிக்கிறதால உடற்சூடு குறைதான். அடுத்தது கேன்சர் வருத்தத்தை கூட அந்த கேன்சர் வளர்கிற செல்லுகள் கிருமிகளை அழிக்கிறதா இந்த நொங்கு. இந்த நொங்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. மற்றது நல்ல அசீரணம், அதை உடல் செவிப்பாடைகிற தன்மையெல்லாம் கூடன்னு சொல்கிறார்கள். இதில் சித்த மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது நொங்கில். இந்த நொங்குன்ற இது நாங்கள் இந்த நொங்குன்ற இந்த இதனோட சொல்கிறேன் பனிவில் சொல்கிறேன். இதை இந்த பனிவிலெல்லாம் நாங்கள் கூழ் காய்ச்சி கொடுக்குறோம். ஆடிக்கூழெல்லாம் குடிக்க இந்த பனிவில் எடுத்து தான் எங்களோட மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் குடிச்சிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு பிரயோசனமான இது. இந்த நொங்கால நாங்கள் நிறைய பாருங்கள், நாங்கள் இப்போ நொங்கொண்டு வெட்ட போகிறோம். ஒரு நல்ல ஒரு நொங்கா வெட்ட போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் நொங்கும் வெட்டி குடிக்க போகிறோம். என் குடும்ப மேடைக்கு வந்திருக்கிறோம், எல்லாரும் வெட்டி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கேமரா மேனாக காண சாட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு குத்தி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த குத்திலாம் வச்சு வெட்ட போகிறோம். முதல் கை கவனம் சூட்டியை குட்டி வெட்டி போட்டு அந்த நல்ல பக்கத்தை எடுத்து கொடுங்க. அப்படி கிணக்கு வேலை வரும். கிட்ட கொண்டாங்க பாருங்க, இதான் அந்த நொங்கு. இவர் இப்போ குடிக்க போறார். கசாந்து கை நல்ல சுத்தமான கை தானே. அடுத்த மாடு எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்தது எனக்கு அது இது வட்டி கழிக்கிறது அப்படி சூப்பரா இருக்கு. இருக்குதா இல்ல இனிப்பு அந்த நொங்கு தானே. அதே மாதிரி தான் நான் வட்டி குடிக்கிறேன். அதே மாதிரி தான் ருசி ஆகுறேன். குட்டி சூட்டியை வட்டி போட்டு கொடுக்கும். சூத்தியை வெட்டிட்டு தாங்கப்பா. அது அதை மட்டும் இதை மட்டும் குடிங்க. பேர் முடியும் குடி பேமா குடி குடி. சூப்பர். கையாந்து எப்படி பிள்ளை கொடுக்கல இல்லை. நீங்கள் எடுங்க. அடுத்த இந்த பக்கத்தால் விட்டுங்க. மூஞ்சியார் நின்று தூக்கமாக தள்ளு. நல்லா தள்ளு. கோவிலுக்கு அது அம்மா தான் வெட்டி கொடுத்தேன். பிள்ளைக்கு அப்பா வெட்டி கொடுக்கணும். வாய் உருது. ரெண்டு கண்ணும் குவிலுக்கு தான் லக்கு. 4 கண் இந்த சூத்தியை மட்டும் பட்டி இருக்கலாம் அங்கிட்டு. அது இருக்காடுங்க. அப்பா உங்களுடைய அப்பா குடிக்க புறங்கத்தான் நம்மளதான் கொஞ்சம் இது கொஞ்சம் இது மாதிரி சீக்காய் மாதிரியோ முட்டி இருத்தோம். இல்லை குட்டி நல்லா இருக்குது பாருங்க. இதுவும் பிள்ளைக்கு நீங்கள் அதில் போய் வச்சு குடிக்க. அம்மா எடுக்கிறோம் கொண்டு தூக்கி அப்பா தாங்க. கையலோடி குப்பாண்ட கையலோடி ஏன் கத்துறீங்கள் உங்களுக்கு தானே வட்டி தரோம். நானும் அப்பா மண்டைக்கு புறாக்கு வந்து குடிச்சிடாங்க. இதே அதே மாதிரி தான் இருக்கமா. எனக்கு அப்பா என்ன செய்யறாண்டு பார். என்னடா கையாண்டு கைகாந்துக்கு மட்டும் பேர் எனக்கு சின்ன துக்கா கொடுங்க. அவளை அழகு நீங்க 2 பேரும் சாப்பிட ப்ளீஸ். இது சீக்காய் பிள்ளை கொடுக்கலாதான் படி விடுக்க விடுக்க பிள்ளைக்கு அப்பா வெட்டி வீடு தருவார். என்ன பாக உறிஞ்சு இழுக்குறீங்க. சூப்பர். பிள்ளைக்கு குட்டி வேற கொடுங்க. பிள்ளைக்கு இது சீக்காய். பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஊற ஊற நல்லா இருக்கும். அது சீக்காய் சின்ன குடிக்கடி
ஓ தெரியலாம். அப்ப என்ன பண்றாங்க எங்க? அப்ப என்ன பண்ணு? ஒன்று தருகிறாரு. முக்கமா கெரியா குடி. நீங்கள் அவரத்துக்கு போங்க. துக்கமா குவில் அவரத்துக்கு போங்க. உரப்பைக்கு போட இல்ல. மடியில இருந்தால் அம்மா என்ன செய்யற? நான் வட்டி குடிக்கலாமல்லடா. ஒழுங்கு உறிஞ்சி குடி. இப்படி உறிஞ்சி குடி. இப்படி உறிஞ்சி குடிக்கணும். இந்தா கையாந்து இந்தா கையாந்து வந்துடுறா அந்த பாங்கு சீக்க எப்படி கையாந்து கையாந்துக்கு என்ன அவன் எல்லாம் குடிக்கிறான். ஒரு சீக்கா ஃபுல்லாக எடுப்பான். இதான் ஒரு முழு நொங்குண்டே ஒரு முழு சீக்கா இது என்ன வியாபாரம் இது? சீக்கா என்ன வியாபாரம்? வித்தியாவது உள்ளுக்கு நட்ஸா வந்து இது அப்புறம் கண்டாமலாக்கும். பனம்பழமாவது வராதோ? அதுதான் பனம்பழம் ஆவாரம். எல்லாம் குடிக்காதீங்க. ஆமா இதுக்கு எல்லாம் இருக்கிறதால் வெறுப்புதல் ஆறுதுக்கு ஒரு போட்டா காத்துக்கண்டு பழசு இது நல்லது பிஞ்சு இப்போ விழுந்து இல்லை சட்டம் படாங்க அப்போ கூடப்பா துக்கு கூடப்பா. ஐயோ அதுகளும் குத்து போறதே வீடியோல விடலாம். குடு குடு உன்னை மாதிரில இருந்தா காட்டலாம் இல்ல வீடியோல. நீ இப்படி இருந்தாலும் என்ன உள்ள காட்டு மடியில வந்து குந்தி கொண்டு நிக்கிறீ. இது முடிச்சு அது கூட இதான் உருதுல இரு உருதுல. சரி ஓகே. முழு காடுகள் சரி சூப்பரா இருக்கு. குஞ்சோட இந்த சூப்பர். நீ எங்கே குடிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். கடவுளை துக்கா கோவிலும் ஒரே வீரர்கள் இந்த காதை. இந்த துக்கு என்னையாடு பிடிக்காது குவில் தின்றதுக்கு முன்னே கத்தாத அது சீக்க மறு அடுத்துக்கம்மா இல்லை நொங்கு அப்போ நடுவில் பட்ட விட்ட நொங்கு வருமே 2 ரூபாய் நொங்கு வந்து இங்கேப்பா எனக்கு ஒன்று தான் வந்துருக்கேன். இவ்வளோ நேரத்துக்கு இருக்காதா பொறுங்கப்பா வைங்கப்பா வைங்க. எனக்கு கிட்டு கிட்டு சரி போன நிப்பாடு. நொங்கு இப்படி தான் குடிக்கிறோம். பாருங்க நொங்கு குடிக்கிறது வடிவாக குடிக்கணும். மாளிச்சு துடைச்சு சரி வண்டிக்குள்ள வந்ததோடி நிறைய நொங்குகள் நாங்கள் குடிச்சிருக்கிறோம். குடிச்சு மீதியெல்லாம் மறைஞ்சிருக்கிறோம். நிறைய நொங்குகள் குடி கையாந்து காட்டு குவில் காட்டு துர்காங்க பேர். ஓகே குவில் குடி கையாந்து நிமிந்து பேர் கவுண்டு பிடிச்சி நிற்காத மாதிரி கேள்வி மாதிரி இரு கையாந்து இரட்டா இட்டேட்டா சொல்கிறேன் இருந்தால் தான் வீடியோ படிவாக இருக்குங்களா இல்லை இதேன்றா காணொலியை நிறைவு செய்கின்ற நேரம் வந்திருக்கிறது. நாங்கள் வந்து இந்த நடுக்காட்டுக்கு நின்று நடுக்காட்டுக்குள்ளே நின்று தேவையான நொங்கு எல்லாத்தையும் பொறுக்கி இங்கே பார்த்துக்குமா கொஞ்சம் கிட்ட அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கிட்ட வாடி அதே இதுக்கு நிற்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் இப்போ நாங்கள் இந்த காணொலியிலேருந்து விடைபெறுகின்ற நேரம் வந்திருக்கிறது. நடுக்காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த நொங்கு எல்லாத்தையும் சேகரித்து எங்களை மட்டும் சேகரித்து நிறைய நொங்குகள் வெட்டி கொடுத்துட்டோம். அப்போ இனி நாங்கள் பொறுக்குவோம் வேண்டாம் காணும்னு சொல்லிக்கலாம். பகிரெல்லாம் நிறைய நொங்கு குடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வீடுக்கெல்லாம் போய் போகிறோம்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் எதிர்காலத்தில் ஹெல்ப் பண்ணுங்க முதலீடாக. உண்மையில் அந்த நொங்கு எங்களுடைய பாரம்பரியமான ஒரு உணவு. இந்த நொங்கு நீங்கள் குடித்து சாப்பிட்டு இப்படி பொறுக்கி நொங்கு காடுகளுக்கு போய் குறிஞ்சு பத்திகளுக்கு உள்ளட்டு பட்டியல் செடிக்க கூடிய முள்ளுகளுக்கெல்லாம் நொங்கு பொறுக்கிற அனுபவங்கள் இருந்தால் அந்த காணொலி சம்பந்தம் இந்த உங்களுடைய கருத்துக்கள் இந்த காணொலியில் எங்களுக்கு பதிவீடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பாய்.